நேற்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத கும்பலால் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மூதாட்டியை தலையில் தாக்கி இளம்பெண் நகை பறிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் அருண். சென்னை கே நகர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையிலே மருது அணிந்து வந்த பெண் ஒருவர் மூதாட்டியை சுத்தியால் தாக்கி இருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய அளவிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுத்தியால் தாக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அந்த பெண்ணை தாக்கக்கூடிய கொடூரமான சம்பவம் அரங்கேறி இருப்பது சிசிடிவி காட்சியில் பட்டவர்த்தனமாக அம்பலப்படுத்தி இருக்கிறது. நகைக்காக இந்த தாக்குதல் முயற்சி நடந்ததா என்கிற காரணத்திலும், அதேபோல் முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியதா என்ற கோணத்திலும் காவல்துறை தரப்பிலே விசாரிப்பது வருவதாக சொல்லப்பட்டாலும் கூட, நேற்றைக்கு சென்னை கீழ்ப்பாக்கத்திலே, அதாவது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளே காவல் நிலையம் இருக்கிறது. 24 மணி நேரமும் காவலர்கள் பணி செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட மருத்துவமனையில் ஆதி என்ற நபரை கொடூரமான முறையில் வெட்டி மருத்துவமனை வளாகத்திலேயே சிதைத்த நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அந்த சம்பவத்தினுடைய பின்புலம் அடங்குவதற்குள்ளாகவே இன்றைக்கு கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையிலே விருகம்பாக்கம் இந்திரா நகரைச் சேர்ந்த 65 வயது மூதாட்டி ராணி என்பவரை, அவருடைய கணவன் தியாகராஜர் என்பவர் கே நகர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையிலே டயாலிசிஸ் பிரிவில் கடந்த 10ஆம் தேதி அவர் அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது மருத்துவமனை வார்டு அருகிலே கழிவறைக்கு அருகே ராணி என்ற அந்த அடையாளம் தெரியாத அந்த ராணி என்ற பெண்ணை அடையாளம் தெரியாத ஒருவர் கழுத்தில் மருது அணிந்து தங்க நகையை பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அதே போன்று சுத்தியால் தாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். ராணி சுதாரித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் அந்த சுத்தியை கொண்டு தாக்குகிற போது அந்த நபர் தாக்கி விட்டு ஓடுகிற சத்தமும் கேட்டிருக்கிறது. மருத்துவமனையில் ஊழியர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவமனை வார்டில் ஏராளமான நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் செவிலியர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு தாக்குதல் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பரபரப்பான பகுதியாக இருக்கக்கூடிய சென்னை கீழ்ப்பாக்கம் போன்ற அரசு மருத்துவமனையிலே மிகப்பெரிய ஒரு கொலை நடந்திருக்கிறது. அடுத்ததாக கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையிலே சுத்தியால் ஒரு பெண்ணை தாக்கிவிட்டு நகையை பறித்துக் கொண்டு மருது அணிந்து தப்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனைகளில் ஆய்வு செய்வதை விட்டுவிட்டு தனது உடலை வளப்படுத்துவதற்காக ஜாக்கிங் வாக்கிங் மட்டுமே சென்று கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வருகிற இந்த சூழ்நிலையிலே சென்னை மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருப்பதாக வரக்கூடிய நோயாளிகளும் உறவினர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த சம்பவத்திலே தரமணியைச் சேர்ந்த நித்யா என்கிற பெண் தான் இந்த தாக்குதல் சம்பவத்திலே ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவரது கணவர் செந்தில்குமார் என்பவர் ஐஐடியில் காவலராக பணியாற்றி வருவதாகவும், நித்யாவுடைய தந்தை டயாலிசிஸுக்காக அதே இஎஸ்ஐ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த பெண்ணிற்கும் ராணிக்கும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அருகருகே இருக்கிற போது இருவரும் பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயே ராணியோடு பேசி பழகி இந்த தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. மருத்துவமனைக்கு ஒரு டயாலிசிஸுக்காக வரக்கூடிய தனது கணவனை அனுமதித்திருக்கக்கூடிய வயதான ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் நிலவி இருக்கிறது. அதாவது அந்த சுத்தியை வேகமாக தொடர்ந்து தாக்கி இருந்தால் ராணி இந்த நேரத்திலே இந்த கணவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உடன் இருந்திருக்க மாட்டார். அவர் தனது உயிரை தொடர்ந்திருப்பார். இரண்டாவது கொலையாக இஎஸ்ஐ மருத்துவமனையில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கும். நேற்றைய தினம் இந்த இரவில உறங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆதி என்கிற நபரை ஒரு கும்பல் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்திருக்கிறது. அந்த சம்பவத்தினுடைய துயரம் அடங்குவதற்குள்ளாக மற்றொரு பெண் தாக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று சென்னை கைதாப்பேட்டை பகுதியிலே, அதாவது குளிர்பானத்திலே மயக்க மருந்தை கொடுத்து ஒரு கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார். குறிப்பாக தூக்க மாத்திரையில் கொடுத்து 6 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரக்கூடிய இந்த பெண் தான் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார். சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் வசித்து வரக்கூடிய சுனதா என்கிற பெண், அதாவது எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையிலே செவிலியராக பணியாற்றி வருகிறார். மருத்துவமனையினுடைய நான்சி நிஷா என்கிற செவிலியரும் உடன் பணியாற்றி வருகிறார். இருவரும் நண்பர்களாக பழகி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி சுனதா மருத்துவமனையிலே பணியாற்றி இருக்கிற போது குடும்ப சூழ்நிலை காரணமாக மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக நான்சி நிஷா வலுக்கட்டாயமாக சைதாப்பேட்டை பகுதியிலே அங்கு இருக்கக்கூடிய வீட்டிற்கு அழைத்து சென்று அந்த குளிர்பானத்திலே தூக்க மாத்திரைகள் கொடுக்கப்பட்டு அவரது கழுத்தில் இருந்த 6 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனையில் செல்லக்கூடிய நோயாளிகளுக்கும் அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய உறவினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலை வருகிறது.
ஒரு பக்கம் வேலையே பயிரை மேய்வது போல அரசு மருத்துவமனை பணியாற்றக்கூடிய செவிலியருக்கு செவிலியரே இது போன்று அவர்களுடைய தங்க நகையை பறிக்கக்கூடிய கொள்ளை சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. எனவே அங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பது சுகாதாரத்துறையினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. கீழ்ப்பாக்கம் அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே காவல் நிலையம் இருக்கிறது. ஆனால் கும்பகர்ண தூக்கத்திலே அந்த காவலர்கள் இருந்தார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகத்திலும் அங்கே காவல்துறையினர் ரோந்து பணிக்காகவும் மற்ற பணிகளுக்காகவும் வருவார்கள். அப்படி இருக்கிற போது இந்த தாக்குதல் சம்பவம் எப்படி அரங்கேறியது என்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கு. குறிப்பாக சென்னை மாநகரம் தற்பொழுது பெண்கள் வாழ்வதற்கு, தனியாக செல்வதற்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநகரமாக மாறி வருகிறது. இது ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை கும்பகர்ண தூக்கத்திலே இருப்பதுதான் காரணம் என்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.